Keystone presenting Viram, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். அதே போல 9 இடங்கள்ல துல்லியமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவத்தினுடைய இந்த வலிமையை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா கடந்த காலங்களில் 2016-19 பத்தான்கோடு யூரி தாக்குதல்களில் இருந்ததை விட இது ரொம்ப துல்லியமான தாக்குதல். இன்றைக்கி தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. மிக பெரிய அளவில் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. இது போர் முழு அளவில் வரக்கூடாது என்பது எல்லோருடைய விருப்பம். ஆனால் அது வருமா வராதா என்பது இயற்கையின் கைகளில், ஆண்டவன் கையிலையும் தான் இருக்குது. போர் வரக்கூடாது. போர்லாம் முழு அளவிலான போர் வந்ததுன்னா 2 நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவில் சேதாரம் இருக்கும். இந்த தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாக பாகிஸ்தான் ஒரு தாக்குதலை கண்டிப்பாக தொடுத்து தான் தீரும். அது எந்த மாதிரியான தாக்குதல் என்ன என்பது தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இன்றைக்கு. இதில் ரொம்ப தவறான அணுகுமுறை. இப்போ போர் வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் தான் புத்திசாலிகள், அறிவாளிகள். போர் வேண்டும் என்று சொல்லுபவர்கள் போர்னா என்னென்ன தெரியாது, ரத்த வெறி பிடித்து அலைகிறார்கள். பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு. பாகிஸ்தானை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமே ஒழிய பாகிஸ்தானை அழிக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. 2 நாடுகளும் அணு ஆயுத நாடுகள். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பாகிஸ்தானை நம்ம சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தணும். 2008 மும்பை தாக்குதலப்போ மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அதுதான் பண்ணிச்சு. சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி பாகிஸ்தானுக்கான நிதி உதவியெல்லாம் குறைச்சோனாலே பாகிஸ்தானை வழிக்கு வரும். இப்போ ஒன்றும் இல்லை, பாகிஸ்தானி ஊடகங்கள் பூரா இப்போ நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவன் ரிப்போர்ட்டே வேறு மாதிரி இருக்குது. 5 விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்றோம். 31 சிவிலியன் விமானம்லாம் சுட்டு வீழ்த்தி 31 சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டாங்கன்றோம். அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ்னு CNN சொல்லுது 2 ரஃபால் விமானங்கள் வீழ்த்தப்பட்டது. ஆனால் இந்திய அரசு சொல்ல மறுக்குது. ஆனால் முழு அளவிலான யுத்தம் என்பது சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல. இந்தியா முழு அளவிலான யுத்தத்தை விரும்பவில்லை. அதான் இதில் இருக்க பிரச்சனை. RSSம் பிஜேபியும் சைன்யங்களும் கிளப்பி விட்றாங்க. ஒரு நாள் இவன்லாம் யுத்த முனையில் போய் நிற்க மாட்டான். வார் ஃப்ரண்ட்டில் ஒரு நாள் 24 hours நிற்க மாட்டாங்க. இவங்க தான் வெறி பேச்சு பேசுகிறாங்க. உயிரிழப்புகள் நம்ம அனுமதிக்க முடியாது. இதை மோடியோட வெற்றின்னு சொல்லி மோடி தலையில் போய் இதை கிரீடமாக சுமத்துவதும் என்ன பொறுத்தவரையில் ஆபத்தானது. இது ஒட்டுமொத்த இந்தியாவின் வெற்றி. ஃபாரூக் அப்துல்லா மகன் உமர் அப்துல்லா வெறும் நாம்கி ஆவாஸ் தான் இது அவர் ஒரு டம்மி சிஎம் தான். அவர் அதிகாரம் பூரா பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட டெல்லியில் தான் இருக்குது. அப்போ பொறுப்பேற்ற அமித்ஷா ராஜினாமா பண்ணுமா இல்லையா? 26 உயிர்கள். அப்புறம் நான் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதான். அமித்ஷா கேட்கல, யாரும் கேட்கல. ராஜினாமா செய்யும், ராஜினாமா எதிர்கட்சிகள் கூட கேட்கல. திருமாவளவன் கேட்டார், மற்றவங்க யாருமே கேட்கல. இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த புத்தி பிஜேபிக்கும் இருக்கணும். அனைத்து கட்சியினரையும் அரவணைத்து போக வேண்டும் என்ற புத்தி பிஜேபிக்கும் இருக்கணும். எடுத்தன் கவுத்தன்னு மோடி பேசுகிறதும், மன் கி பாத்தில் பேசுகிறதும், எதிர்கட்சிகள் கூட்டத்துக்கு ஏங்க மோடி வரமாட்டேன்றாரு? ஃபைன் டைம் மீடியாக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி சார்? நன்றாக இருக்கு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா சிந்தூர் ஆபரேஷன் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை மூலம் பயங்கரமாக அட்டாக் பண்ணி அழித்துரைத்திருக்கிறது. இதில் பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இந்தியாவை சர்வதேச அளவில் பல நாடுகள் பாராட்டி வருகிற இந்த வேளையில் இந்தியாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்தது. கண்டிப்பாக பாகிஸ்தானிடம் ஒரு எதிர்வினை இருக்கும். அது ஒரு நாம்கி ஆவாஸ் செய்தே தீர வேண்டும். ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானி மக்கள் அண்ட் அவர்களுடைய பாகிஸ்தானி இராணுவத்துடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அந்த நடவடிக்கை அவங்க எடுத்து தான் ஆகணும். அவங்க நமக்கு எப்படி கம்பல்ஷனோ அதுமாதிரி அவங்களுக்கு கம்பல்ஷன் இருக்குது. அந்த மாதிரி வரும்பொழுது அந்த தாக்குதல் எத்தகைய இடத்தை நோக்கி போவோம், அவங்க எந்த லெவலுக்கு அடிப்பாங்க. நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ப்ளஸ் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் இருந்த இடங்களை தாக்கியிருக்கோம். அதே மாதிரி அவர்களும் வெறும் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் தாக்குதல் நடத்துவாங்களா அல்லது வேறு இடங்களில்? இப்போ பஞ்சாபில் நமக்கும் அவங்களுக்கும் பஞ்சாபில் பார்டர் இருக்குது, ராஜஸ்தான் பார்டர் இருக்குது, குஜராத் பார்டர் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லேயும் தாக்குதல் வருமானது நமக்கு தெரியல. இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை, இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து பாகிஸ்தான் தான் முடிவு செய்ய முடியும். அவர்களுடைய எதிர் நடவடிக்கையை பொறுத்து நம்முடைய நடவடிக்கை இருக்கும். அதே போல 9 இடங்கள்ல துல்லியமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவத்தினுடைய இந்த வலிமையை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா கடந்த காலங்களில் 2016-19 பத்தான்கோடு யூரி தாக்குதல்களில் இருந்ததை விட இது ரொம்ப துல்லியமான தாக்குதல். இன்றைக்கி தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. மிக பெரிய அளவில் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது. கப்பல்களிலிருந்து ஏவி விடப்படக்கூடிய ஏவுகணைகள் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில், பல மாடி கட்டிடத்தில் 7வது மாடியில் இருக்கக்கூடிய 7வது ஜன்னலை துல்லியமாக குறிவைத்து தாக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் இன்று வளர்ந்திருக்கிறது. ஒரு கப்பலிலிருந்து செலுத்தப்படக்கூடிய ஏவுகணை 500 கிலோமீட்டர் தள்ளி
7வது மாடியில் உள்ள 7வது ஜன்னலை தாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. நம்முடைய இந்த தாக்குதல் அவர்கள் எல்லைக்குள் போகாமல் மிசைல்ஸ் ஏவுகணைகள் மூலமாக, அப்புறம் லேசர் கைடடு மிசைல்ஸ்ன்றாங்க, அதன் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பாகிஸ்தானில் பல ஏவுகணைகள் வந்து இந்திய எல்லை பகுதியில் வந்து தாக்குவதற்கு முற்படும் போது அதை நம்முடைய இந்திய இராணுவம் வந்து அதை கொலாப்ஸ் பண்ணி அழிச்சிருக்காங்க. இந்த ரியாக்ஷன் என்பது போருக்கான ஒரு ஆரம்பமாக ஆயிடுச்சா? இது போர் முழு அளவில் வரக்கூடாது என்பது எல்லோருடைய விருப்பம். ஆனால் அது வருமா வராதா என்பது இயற்கையின் கைகளில், ஆண்டவன் கையிலையும் தான் இருக்குது. போர் வரக்கூடாது. போர்லாம் முழு அளவிலான போர் வந்துன்னா 2 நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவில் சேதாரம் இருக்கும். இந்த தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாக ஒரு பாகிஸ்தான் ஒரு தாக்குதலை கண்டிப்பாக தொடுத்து தான் தீரும். அது எந்த மாதிரியான தாக்குதல் என்ன என்பது தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது. லாகூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. இதனால் பாகிஸ்தானியர்கள் வந்து பலர் பதற்றம் அடைந்திருக்கிறாங்க. அதே வேளையில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பயணித்த ஒரு வேன் வந்து ஒரு கண்ணிவெடி தாக்குதல் வந்து தகர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஆமாம், இதற்கு இந்தியா தான் காரணம் என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டும். இந்தியா தாங்கள் காரணம் இல்லை என்று சொல்லும். பதட்டத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் இதை பார்க்க வேண்டும். பதட்டத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை 2 நாடுகளும் எடுக்க வேண்டும் என்று தான் சர்வதேச சமூகம் 2 நாடுகளையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அது 2 நாடுகளும் கேட்டால் 2 நாடுகளுக்கும் நல்லது. இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை கையை மீறி போகும். பாகிஸ்தானோட அட்டுழியங்களை நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. இந்த தாக்குதல், நேற்றைய தாக்குதல் தவிர்க்க முடியாதது. வேறு வழி இல்லை, நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். பஹல்காம் சம்பவத்துக்கு பிறகு அனுமதிக்க முடியாது. தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ஆதரிக்குது, அவங்களுக்கு சோறு போடுது, அவங்கள வளர்த்து விட்டு வெறிநாயாக அவங்கள கடிக்க வைக்குது என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். ஆகவே இதற்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த தாக்குதலை இதை சாதிக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கு பதில் வேறு. பதட்டம் தணிய வேண்டும். முழு அளவிலான போராக இது மாறாமல் வெறும் அந்த லிமிட்டட் ஆப்ரேஷன்ஸோடு நின்றுச்சுன்னா அது நல்லது, இந்தியாவுக்கு நல்லது. சிந்தூர் ஆப்ரேஷன் அப்படிங்கிற நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறது இந்தியா. ஸோ இதன் பிறகாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்துமா, அதை வந்து அழித்துளிக்கும் வேளையில் பாகிஸ்தானே ஈடுபடும்? அது அவங்களுக்கு புத்தி வருமானு தெரியல. இதுக்கு முன்னாலேயே எவ்வளோ நடந்திருக்குது, அப்போ கூட புத்தி வரல. குறைஞ்சா கூட நல்லது தான். கணிசமான அளவுக்கு தீவிரவாத தாக்குதல் குறைந்தாலே அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். முழு அளவில் தீவிரவாத தாக்குதல் நிறுத்தப்படும் 0% வரும்லாம் நம்ம நம்ப முடியாது. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறையும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து போர் வேண்டாம், இது வந்து தக்க பதிலடி கொடுத்தாலே போதுமானது, போர் பாதுகாப்பு தடுப்பு நடவடிக்கை தான் வந்து சிறந்தது, போர் வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து பலர் வந்து குறிப்பிட்ட வந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இவங்களை வந்து மோசமாக வசைபாடுகிறார்கள் சிலர் வலதுசாரி சிந்தனையாளர்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, ரொம்ப தவறான அணுகுமுறை. இப்போ போர் வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் தான் புத்திசாலிகள், அறிவாளிகள். போர் வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு போர்னா என்னன்னே தெரியாது, ரத்த வெறி பிடித்து அலைகிறார்கள். பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு. பாகிஸ்தானை வந்து நாம் கட்டுப்படுத்த வேண்டுமே ஒழிய பாகிஸ்தானை அழிக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. 2 நாடுகளும் அணு ஆயுத நாடுகள். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பாகிஸ்தானை நம்ம சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தணும். 2008 மும்பை தாக்குதலப்போ மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அதை தான் பண்ணுச்சு. சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி பாகிஸ்தானுக்கான நிதி உதவியெல்லாம் குறைச்சோனாலே பாகிஸ்தானை வழிக்கு வரும். அதை விட்டுட்டு போர்னு குதிப்பது வந்து ரத்த வெறி பிடித்தவர்களின் வேலை. போரால் எந்த நாடுகளுமே வந்து நிரந்தர தீர்வு அடையவே முடியாது. எவ்வளோ சண்டை போட்டினாலும் கடைசியில் டேபிளில் உட்காந்து பேசி தான் பிரச்சனையை தீர்க்கணும். அதுவும் 2 நாடுகள் அணு ஆயுத நாடுகள் என்னும் பொழுது வந்து முழு அளவிலான யுத்தம் என்பது 2 நாடுகளுக்கும் நல்லது அல்ல. இது இந்தியாவில் அல்ல, புத்தி உள்ளவங்களுக்கு தெரியுது, இராணுவ அதிகாரிகளுக்கே தெரியுது. வெறிபிடி தலையக்கூடிய சங்கி கூட்டம், RSS பிஜேபி கூட்டம் தான் இந்த போர் வேணும். ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றின கவலையும் கிடையாது, அவங்க இதனால் பாதிக்கப்பட போகிறதும் கிடையாது. இல்லை, 26 உயிரை நம்ம இழந்திருக்கோம், இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும், கொடுக்கணும், நாடே இருக்காது அப்படிலாம். அதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை. அப்படிலாம் நீங்கள் யாரை பற்றியுமே பேச முடியாது. மோடி பேசலையே, அப்படி பாகிஸ்தான்ற நாடே இருக்காது மோடி பேசினாரா? பேசலையா? ராஜ்நாத் சிங் பேசினாரா? பேசலையா? அஜித் தோவல் பேசினாரா? பேசலையா? ஜெய்சங்கர் பேசினாரா? பேசலையா? அமித்ஷா பேசினாரா? பேசலையா? ரத்த வெறி பிடித்து பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் வந்து காதில் வாங்கக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு பேச்சு. பாகிஸ்தான் மக்கள் அப்பாவி மக்கள் நமக்கு எதிரிகள் அல்ல. பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகள், பாகிஸ்தான் உள்ள ISI, பாகிஸ்தான் இராணுவ கட்டமைப்பு தான் இந்தியாவுக்கு எதிரிகளை ஒழிய பாகிஸ்தானி மக்கள் இந்தியர்களுக்கு எதிரி கிடையாது. எல்லா நாடுகள்லேயும் மக்கள் நல்லவர்கள் தான். ஆகவே போரால் வந்து 2 தரப்பிலும் ஏற்படக்கூடிய பேரிழப்பு என்பது 2 நாடுகளாலையும் தாங்க முடியாதது. இதை கவனத்தில் வைத்து தான் நாம் இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டும். இந்தியா தனது இராணுவ நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என நேற்று பேசியிருக்கிறார் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர்கள். இந்த பேச்சை எப்படி பார்க்கணும்? கொஞ்சம் பயந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அவர்கள் அச்சம் இருப்பது உண்மை.
ஆனால் அங்கே பிரச்சனை என்னென்னா பாகிஸ்தான் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறார். இப்போ இந்தியாவில் வந்து சிவிலியன் நிர்வாகத்தின் கீழே தான் பிரதம மந்திரி கீழே தான் இராணுவம் இருக்குது. அங்கே இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் தான் பிரதம மந்திரியாக இருக்கார். இது இராணுவம் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இதை எடுத்துக்கும். அதனால் இராணுவத்தோட அது கிட்டத்தட்ட இராணுவ ஆட்சி நடைபெறக்கூடிய நாடு அது. அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் என்பது ஒரு நாம்கி ஆவாஸ் தான், பெயரளவுக்கு தான் பிரதமர். எல்லா அதிகாரமும் இராணுவத்துக்கிட்ட தான் இருக்குது. இராணுவத்துக்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா அந்த நாடு உருப்படாது. அதான் இன்றைக்கி பாகிஸ்தான் இன்றைக்கி வந்து பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஃபெயில்டு ஸ்டேட்டுன்னுவாங்க. எல்லா முனைகளிலும் தோற்றுப்போன ஒரு தோல்வியடைந்த நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. IMF சர்வதேச நிதியம் அவங்களுக்கு கொடுத்த பல கடன் உதவிகள் விழலுக்கு கரைத்த நீராகி போயின. விலைவாசி விண்ண முட்டுதாங்க. மக்கள் வந்து பஞ்சப்பராதியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மிக கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சாடுது. அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸுக்கு எதிரான தாக்குதல்கள் பல மடங்கு அதிகரிச்சு. அங்கே சில மாநிலங்களில் கடுமையான பிரச்சனை இருக்குது. பலுச்சிஸ்தானில் தனிநாடு கேட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சாபில் பெரிய பிரச்சனை இருக்குது. ஆகவே பாகிஸ்தான் பஞ்சாபில். ஆகவே இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நாம் பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் இன்றைக்கி ஒரு ஃபெயில்டு ஸ்டேட், தோல்வியடைந்த நாடாகத்தான் இன்றைக்கி சர்வதேச அளவில் பிற நாட்டினரால் மற்றும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தால் அறியப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நம்ம இந்தியா பாகிஸ்தானோட முழுவதுடன் யுத்தத்துக்கு போவது என்பது நமக்கும் ஒரு விதத்தில் பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவனை இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இவர்கள் வந்து நாம் ஒரு வெறிபிடித்த மிருகத்துடன் மோதி கொண்டிருக்கிறோம். அது எந்த எல்லைக்கும் போகணும் போது நாம் சற்று உஷாராக, இந்தியா சற்று உஷாராக இருக்க வேண்டும். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலை வந்து நிறுத்துவதற்கு உதவ தயார் என பேசியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள். ஒரு பெரிய மனப்பான்மையில் வந்து 2 பேருமே சமாதானமாக போங்க அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தை நோக்கி நகருதா அமெரிக்கா? பெரியண்ணன் மனப்பான்மைன்னு சொல்கிறத விட நடைமுறையை உணர்ந்து பேசுகிறாங்க. ரெண்டுமே அணு ஆயுத நாடுகள். இந்த அளவில் ஒன்றுங்காமல் வச்சுக்கோங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மட்டுமல்ல, சீனா, ஐரோப்பிய நாடுகள், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு, அத்தனை பேருமே 2 நாடுகளுக்கு மத்தியில் போர் வரக்கூடாதுன்னு தான் விரும்புகிறாங்க. ஒட்டுமொத்த உலகமும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வரக்கூடாது என்று தான் விரும்புகிறது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வெடித்தால் அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டுமல்ல, ஆசிய கண்டத்திற்கும் உலகத்துக்குமே பெரியதொரு பொருளாதார பாதிப்பை கொண்டு வரும். அதனால் உலகின் எல்லா நாடுகளும், குறிப்பாக வல்லரசு நாடுகள் அனைத்துமே இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை விரும்பவில்லை. அதிலையும் கூடுதலாக அணு ஆயுதங்கள் இருப்பதால் அவர்கள் மொத்தமாக இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், 2 நாடுகளையும் பின்னோக்கி அவங்க கையை முறுக்கியாவது அவங்கள சமாதானத்துக்கு உட்பட வைக்கணுன்ற எண்ணத்தில் தான் உலக நாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவும் சைனா பாகிஸ்தானை தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுது. அதனால் இந்தியாவுக்கும் இதில் நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது. முந்தா நாள் நேற்றைக்கு ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் கூடிய கூட்டத்தில் பாகிஸ்தானை கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற 5 உறுப்பினர்கள், பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள் மறுத்து விட்டார்கள். இது இந்தியாவுக்கு பின்னடைவு. நம்ம இந்திய ஊடகங்களில் இந்திய அரசும் பிஜேபி பேசுகிற பேச்சை மட்டுமே வச்சு உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. வெளியில் உண்மைன்றது வெளியில் இருக்குது. ஒரு தரப்பு செய்தி தான் வரும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவல்ட்டி இன் வார்ன்னு. சண்டேல முதல் பலி எதுனா உண்மை தான். இப்போ ஒன்றும் இல்லை, பாகிஸ்தானி ஊடகங்கள் பூரா இப்போ நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவன் ரிப்போர்ட்டே வேறு மாதிரி இருக்குது. 5 விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்றோம். 31 சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டாங்கன்றான். அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸும் CNN சொல்லுது 2 ரஃபால் விமானங்கள் வீழ்த்தப்பட்டது. ஆனால் இந்திய அரசு சொல்ல மறுக்குது. அதனால் போர்க்காலங்களில் நம்ம அரசு, இந்திய அரசு சொல்லக்கூடிய செய்திகளையும் சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கணும். அவன் அரசு சொல்லக்கூடிய செய்திகளை அவங்க மக்களும் சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கணும். நீங்கள் இதை நியூட்ரலாக சர்வதேச ஊடகங்களை பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு வரும். இப்போ ரஃபால் விமானங்களை பற்றி 2 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக CNN இன்று காலையிலேருந்து ஒரு செய்தியை வெளியிட்டது. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. ஆகவே போர்க்காலங்களில் உண்மை தான் முதல் பலிகடாவாக மாறும். இதை நாம் முதலில் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சூழலில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாடுகளும் கூடிய வரையில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். நம்ம அடிச்சிருக்கோம். நேற்று அடித்தது நியாயமான தாக்குதல், மிக மிக சரியான தாக்குதல். 26 பேரை கொன்னதுக்காக துல்லியமான தாக்குதல். முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் இதுக்கு என்ன பதிலடி கொடுக்குதோ அதை பொறுத்து தான் இந்தியாவின் நடவடிக்கை இருக்கும். முழு அளவிலான யுத்தமாக இது மாறக்கூடாது என்பது இந்தியாவில் உள்ள விவரம் அறிந்தவர்களின் கருத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக முழு அளவிலான யுத்தம் என்பது 2 நாடுகளாலையும் தாங்க முடியாத அளவுக்கு துயரங்களை கொண்டு வரும். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். போர் ஒத்திகை வந்து மே 7ஆம் தேதி 4 மணிக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் போர் ஒத்திகை வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திய ராணுவம் வந்து அறிவித்திருந்தது. ஆனால் திடீர் சர்ப்ரைஸாக இந்த நைட்டு போய் நம்ம அட்டாக் பண்ணுறோம், 25 நிமிஷத்தில் 9 இடத்த வந்து பிளாஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த செயல் திட்டத்தை எப்போ உருவாக்கணும்? இல்லை, அது சரியான நடவடிக்கை தான். ஏன்னா வந்து சர்ப்ரைஸ், எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். 7ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு போர் ஒத்திகைன்னும் போது பாகிஸ்தான் என்ன நினச்சிருப்பாங்க, 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி தான் தாக்குதல் வரும். 7ஆம் தேதியே வந்துடுச்சுன்னு போது அது
எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்குதல் நடத்துறது தான் ஒரு சரியான அணுகுமுறை எப்பயுமே. அதில் மோடி கவர்மெண்ட் கரெக்டாக தான் இருந்திருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றதான் நம்ம பேச வேண்டிய விஷயம். அடுத்து அவங்க அடிக்கும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்? வரும் நாட்களில் இராணுவ நடவடிக்கையால் மட்டும் பாகிஸ்தானை நம்ம ஜெயிக்க முடியாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பாகிஸ்தான்கிட்டே அணு ஆயுதங்கள் இருக்குது, நம்மகிட்டே அணு ஆயுதங்கள் இருக்குது. அவங்க ஆயுதத்தோட நமக்கு பலம் அதிகம்னாலும் சண்டைன்னு வந்தனா நஷ்டம் 2 பேருக்கும் இருக்கும். இந்தியாவுக்கு உண்மையான வெற்றி என்பது இராணுவ ரீதியாக கிடையாது. பாகிஸ்தானை எதிர்த்து சர்வதேச அளவில் பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணணும், தனிமைப்படுத்தணும். தீவிரவாதிகள் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க, கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி செஞ்சால் பாகிஸ்தான் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அமெரிக்கா உதவியும் ஐரோப்பிய நாடுகளின் உதவியும் பாகிஸ்தானுக்கு 10%லேருந்து 20% நிறுத்தினா கூட பாகிஸ்தான் பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போயிடும். ஆகவே இராணுவ நடவடிக்கைகளால் அல்ல, ராஜதந்திர நடவடிக்கைகளால் சர்வதேச சமூகத்துக்கு இந்தியா பாகிஸ்தானால் தான் பட்டு கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களை பற்றிய ஆதாரங்களை, தகவல்களை முழு ஆதாரங்களுடன் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம், ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலம் பாகிஸ்தானை இந்தியா முழு அளவில் தனிமைப்படுத்த முடியும். ராஜதந்திர ரீதியாக பாகிஸ்தானை முழு அளவில் தனிமைப்படுத்துவதுதான் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக கிடைக்கக்கூடிய உண்மையான வெற்றியாக இருக்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ எல்லைக்கோட்டை தாண்டாமல் இப்போ நம்மளுடைய நாட்டினுடைய எல்லையிலிருந்தே அந்த தீவிரவாத முகாம்களை அடித்ததை சர்வதேச நாடுகள் வந்து ரொம்ப வியப்பாக பார்க்குதா இந்தியாவுக்கு? அப்படி இல்லைங்க, சர்வதேச நாடுகள் நம்ம இங்கே பிஜேபி கிளப்பி விடுற மாதிரிலாம் ஒன்றும் எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு ஒன்று இந்தியாவெல்லாம் பாராட்டல. 2 நாடுகளுக்கும் அவங்க புத்தி தான் சொல்கிறாங்க, புத்திமதி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, வெளிப்படையாக பாகிஸ்தானை கண்டனம் தெரிவிக்க கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே மறுக்கின்றாங்க. மேபி இஸ்ரேல் அந்த மாதிரி ஏதாவது ஓரிரு நாடுகள் இருக்கலாமே ஒழிய, மற்றபடி உலகின் பல நாடுகள் வந்து வெளிப்படையாக பெயர் சொல்லி பாகிஸ்தானை கண்டனம் தெரிவிக்க மறுக்கின்றன. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்கிறேன். இன்னும் கூடுதலான ஆதாரங்களை மக்கள் மன்றத்தில், சர்வதேச மன்றத்தில், சர்வதேச சமூகத்தில் வைப்பதன் மூலம் இந்தியா உண்மையிலேயே ஒரு விதமான வெற்றியை, நிச்சயமாக தீவிரவாதத்துக்கு எதிரான வெற்றியை பெற முடியும். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்துவதன் மூலமாக அதற்கு அடுத்ததாக பதில் தாக்குதலுக்கு இப்போ ஏவுகணையெல்லாம் விட்டு தாக்குற மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை பாகிஸ்தான் முன்னெடுத்தா நிச்சயமாக ஆப்ரேஷன் சிந்தூர் பார்ட் 2 கூட வரும் அப்படிங்கிற ரீதியில் சில விமர்சகர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்கு? தாராளமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான வந்து வெறி பேச்சுக்களை பேசுவதை அரசும் நிறுத்தி கொள்ளணும். நேற்று அவங்க அடித்தாங்க, முதல்ல அவங்க பால்காமில் அடித்தாங்க, நம்ம அடித்தோம். அதோட அதுக்கு ஒரு அந்த இடத்துல நிறுத்தணும். ஒரு முற்றுப்புள்ளி இல்லை, ஒரு கமா போட்டு தற்போதைக்கு நிறுத்தணும். அவங்க அடித்தாங்கன்னா மறுபடியும் நம்ம அடிக்கணும். ஆனால் முழு அளவிலான யுத்தம் என்பது சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல. இந்தியா முழு அளவிலான யுத்தத்தை விரும்பவில்லை. அதான் இதில் இருக்க பிரச்சனை. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சங்கிகளும் கிளப்பி விட்றாங்க. ஒரு நாள் இவெல்லாம் யுத்த முனையில் போய் நிற்க மாட்டான். வார் ஃப்ரண்ட்டில் ஒரு நாள் 24 hours நிற்க மாட்டானுங்க. இவங்க தான் வெறி பேச்சு பேசுகிறாங்க. உயிரிழப்புகள் வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. 26 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இராணுவத்தை நம்ம நேரடி தாக்குதலில் இறக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம பக்கத்தில் இழப்புகள் வரும். அது ஏற்புடையதல்ல. புரியுதா நான் சொல்கிறது? இது விமானம் தாக்குதல் மூலம் நடத்தியிருக்கோம், ஃபைன். ஆனால் தரைப்படைகளை அமல்படுத்தக்கூடிய சூழல் வந்ததுன்னா அது ஆபத்து. என்ன சேதாரம் 2 பக்கத்தில் இருக்கும். 2 பக்கம் ஃபயர் அதிகமாகிடும். ஆப்ரேஷன் சிந்தூர் வாயிலாக பயங்கரவாதிகளை நிர்மூலமாக்கியிருக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது இப்போதைக்கு பிஜேபிக்கு ஒரு வெற்றி தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் முற்றிலும் தீவிரவாதம் ஓஞ்சிச்சு நம்ம சொல்ல முடியாது. 6 மாதம் பொறுத்து, ஒரு வருஷம் பொறுத்து மறுபடியும் வேறு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தனா அப்போயும் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த ஆப்ரேஷன் சிந்தூரால் மட்டும் பாகிஸ்தானை மொத்தமாக நம்ம கதையை முடிச்சிட்டோன்னு எதிர்பார்க்குறதும், இதை வந்து மோடியோட வெற்றின்னு சொல்லி மோடி தலையில் போய் இதை கிரீடமாக சுமத்துவதும் என்ன பொறுத்தவரையில் ஆபத்தானது. இது ஒட்டுமொத்த இந்தியாவின் வெற்றி, பாதுகாப்பு படைகளின் வெற்றி. இதுக்கு மோடி மட்டுமே காரணம் என்று சொல்வது அபத்தமானது. அப்படின்னா பால்காமில் பாதுகாப்பை கோட்டை விட்டதுக்கு மோடி தானே காரணம். மன்மோகன் சிங் பீரியட் தாக்குதல் நடக்கும்போது பிஜேபி பேசிய பேச்சுக்களை, வெளியிட்ட அறிக்கைகளை நம்ம இன்றைக்கி பேச முடியாது, வெளியிட முடியாது. தோல்வியை மோடி அரசு ஒப்புக்கொள்ளணும்ல. நேற்று தாக்குதலுக்கு மட்டும் கிரெடிட் எடுக்கிறீங்களே, நீங்கள் போய் உங்களோட தோல்வியால் இராணுவமும் போலீஸும் காஷ்மீரில் மோடி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஃபாரூக் அப்துல்லா மகன் உமர் அப்துல்லா வெறும் நாம்கி ஆவாஸ் தான் இது அவர் வந்து ஒரு டம்மி சிஎம் தான். அவர் அதிகாரம் பூரா பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட டெல்லியில் தான் இருக்குது. அப்போ பொறுப்பேற்ற அமித்ஷா ராஜினாமா பண்ணுமா இல்லையா? 26 உயிர்கள். அப்புறம் நான் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதான். அமித்ஷா கேட்கல, யாரும் கேட்கல. ராஜினாமா செய்யும், ராஜினாமா எதிர்கட்சிகள் கூட கேட்கல. திருமாவளவன் கேட்டார், மற்றவங்க யாருமே கேட்கல. இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கணும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த புத்தி பிஜேபிக்கும் இருக்கணும். அனைத்து கட்சியினரையும் அரவணைத்து போக வேண்டும் என்ற புத்தி பிஜேபிக்கும் இருக்கணும். எடுத்தன் கவுத்தன்னு மோடி பேசுகிறதும், மன் கி பாத்தில் பேசுகிறதும், எதிர்கட்சிகள் கூட்டத்துக்கு ஏங்க மோடி வரமாட்டேன்றாரு? அவர் இல்லைங்க வரணும். அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் நடத்துகிறாங்க. இது என்ன கதையாக இருக்குது? இந்த நேரத்தில் அவர் தான் வந்து மோடி தானே வரணும், சந்திக்கணும். மோடி தானே வந்து ப்ரெஸ்ஸை கூட பார்க்கறது. 2வது எதிர்கட்சி தலைவருடன் மோடி தானே பேசணும். அது எதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு? நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட இவர் என்ன சக்கரவர்த்தியா, மகாராஜாவா?
இவர் சொல்லுவார், மற்றவங்க கேட்டுக்கணுமா? அது என்னங்க கதை? இதே மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் வந்து இப்படி அவர் கூட்டாமல் அர்ஜுன் சிங்கை வச்சு கூப்பிட்டு ஒத்துப்பாங்களா பிஜேபி? ஸோ பிஜேபிக்கு இதை பற்றியெல்லாம் பேச எந்த தகுதியும் அருகதியும் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாப்பது உங்களுடைய முதல் வேலை, அதை செய்ய சொல்லுங்கள். அதை தாண்டி மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ ராஜ்நாத் சிங் வந்து முப்படைகளையும் பாராட்டியிருக்கிறார். நாட்டிற்கே ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறது நம்முடைய முப்படைகள் மூன்றுமே அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டமும் வந்து கூட்டப்படுது. இந்த கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? இன்றைக்கி நடக்க போதுன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டம் பிரதமர் கலந்துக்கல. அந்த கூட்டத்தில் மறுபடியும் ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் தான் கலந்துக்கிறாங்க. இதுவே கடும் கண்டனத்துக்குரியது. ஏன் பிரதம மந்திரி எதிர்க்கட்சி தலைவர்களை பேச மறுக்கிறார்? மன்னர் என்று தான் மோடி தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ பெரிய துயரம் நடக்கும்போது எதிர்க்கட்சிகள் அத்தனமும் ஒட்டுமொத்தமாக தங்கள் ஆதரவை மோடி அரசுக்கு கொடுத்த பிறகு எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து பேச மோடிக்கு என்ன தயக்கம்? தேசத்திற்காக எல்லாம் ஒருமித்த குரலில் தானே இருக்காங்க. எல்லாரும் ஒருமித்த குரலில் இருக்கட்டும். அவர் சந்தித்து பேசினாரா? கடந்த காலங்களில் பிரதமர்களாக இருந்தவங்க சந்தித்து பேசினாங்கல்ல. இந்தியா ஒன்றும் மோடிக்கு பட்டா போட்டு கொடுத்துல. அவர் பிரதம மந்திரி தான், சக்கரவர்த்தி அல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. நரேந்திர மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், பிரதமர். ஜனநாயகத்தின் ஒரு ஜனநாயக நாட்டின் பிரதமர் மோடி. அவர் ஒன்றும் சக்கரவர்த்தி அல்ல, முடிசூடிய சக்கரவர்த்தி அல்ல. இது எதிர்க்கட்சிகளை பிரதமர் மதிக்க வேண்டும், தேசிய கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டும். அதில் அவர் ஈடுபடணும். ஏன்னா எதிர்க்கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கும்போது பதிலுக்கு எதிர்க்கட்சிகளை மதித்து பேச வேண்டியது மோடியோட தர்மம், கடமை. ஆனால் அதை செய்ய மறுக்கிறார். இது ஆபத்தானது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு பண்ணி கரண்ட் சார்.